வெங்கட மாதவி மிஸ்ஸிங் முதல்ல வந்து போலீசார் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் போய் கேட்குறாங்க. ஸோ அப்படி விசாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவள் எங்கே போனானே தெரில, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாள். தெருவில் இருக்கும் இல்லையா நாய், அந்த நாயை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து அதை கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்கான் அப்படின்றது வந்துட்டு வெங்கட மாதவிக்கு வந்து தெரியாது. சமீப காலமாகவே பெண்களுக்கு எதிராக நடக்கூடிய கொலை குற்றங்கள் வந்து அதிகரிச்சுட்டு வருது தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போது சமீபத்தில் நடந்த தெலுங்கானா குக்கர் கேஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 13 வருஷ திருமண வாழ்க்கை கொடூர கொலையில் முடிந்தது எப்படி விரிவாக பார்க்கலாம். ஜனவரி 16, 2025 தெலுங்கானா 35 வயசான வெங்கட மாதவி மிஸ்ஸிங் அப்படின்ட்டு போலீஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது. தன்னுடைய மகளான வெங்கட மாதவியும் அவங்களுடைய மருமகனும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய 2 பிள்ளைகள், ஒரு பெண் மற்றும் ஒரு பையனை அவங்களுடைய வீட்டில் வந்து விட்டுட்டு போனாங்க. அன்னையிலிருந்து அவங்க பொண்ணை காண்டாக்ட் பண்ண முடியல, தொடர்பு கொள்ள முடியல, அவங்க பெண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட மாதவியோட அம்மா மற்றும் அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. மேலும் வெங்கட மாதவி குறித்து தன்னுடைய கணவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவள் எங்கே போனானே தெரில, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா, டெக்ஸ்ட்டும் ரீச் ஆக மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, 13 வருஷம் ஒன்றா சந்தோஷமாக எங்கள் குழந்தைங்களோடு இருந்தோம், அவள் யார் கூட ஓடி போயிட்டான்னு தெரில அப்படின்ற மாதிரி அவருடைய கணவர் சொன்னதாக வந்துட்டு வெங்கட மாதவியோடைய அம்மா மற்றும் அப்பா ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த கேஸை போலீஸார் எடுத்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது வெங்கட மாதவி குருமூர்த்தி தான் இந்த தம்பதி அப்படின்ட்டு தெரிய வருது. ஸோ வெங்கட மாதவியும் குருமூர்த்தியும் 13 வருடங்களாக திருமண வாழ்க்கையில் இருக்காங்க. மேலும் அவங்களுக்கு அழகான 2 குழந்தைகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த கேஸை பற்றி போலீஸார் விசாரிக்கும் பொழுது குருமூர்த்தி வெங்கட மாதவி தான் இந்த தம்பதி அப்படின்ட்டு தெரிய வருது. கல்யாணமாகி 13 வருஷங்களா அவங்களோட குழந்தைங்களோட ஒன்றா வாழ்ந்துட்டு வராங்க. மேலும் குருமூர்த்தி வந்து இராணுவ வீரர் அப்படின்றதுனால வெங்கட மாதவி அவருடைய குழந்தைங்களும் வந்துட்டு தெலுங்கானா அவங்க சொந்த ஊரில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ குருமூர்த்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு அங்கே லீவ் கிடைக்கும் போது மட்டும் தான் வீட்டுக்கு வருவார். ஸோ இப்படி தான் அவங்களுடைய குடும்பத்தோடைய அந்த அமைப்பே இருந்ததுன்னு சொல்லலாம். வெங்கட மாதவி மிஸ்ஸிங் அப்படின்றது வந்தவுடனே முதல்ல வந்து போலீஸார் வந்து அவங்கள ஹஸ்பண்ட் கிட்ட தான் போய் கேட்குறாங்க, எங்கே வெங்கட மாதவி, கடைசியாக வந்துட்டு நீங்கள் 2 பேர் தான் ஒன்றா இருந்தீங்க, எங்கே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது இந்த இராணுவ வீரருமே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 13 வருஷங்களாக வந்து ஒன்றா சந்தோஷமாக எங்கள் குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு வந்தோம், எங்கே போனானே தெரில, எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது, நான் காலும் பண்ணி பார்க்குறேன் எடுக்க மாட்டா, அவள் வந்து யார் கூடயும் ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த இராணுவ வீரர் வந்துட்டு போலீஸார்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவர் பேசுனது எந்த அளவுக்கு கன்வின்சிங்காக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா போலீஸாரே நம்பிட்டாங்க. ஏன்னா ஒரு இராணுவ வீரர் வந்து இப்படி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான விஷயம். மேலும் வந்துட்டு அவர் வந்துட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தோம், 13 வருடங்களா எங்கள் குழந்தைங்களோட சந்தோஷமாக இருந்தோம், இப்போ என்ன பண்ணானே தெரில, எங்கே போனானே தெரில அப்படின்ட்டு ஒரு பதறி அடித்து சொன்னதுனால போலீஸாருமே வந்துட்டு குருமூர்த்தி சொன்னதை நம்பி அவர் வந்துட்டு அவருக்கும் இதில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுவிச்சிட்டாங்க. குருமூர்த்தி வீடு சுற்றி இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் மற்றும் நெய்பர்ஸ் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ அப்படி விசாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பல உண்மைகள் வெளியே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமாக வந்துட்டு அவங்க நெய்பர்ஸ் என்ன ஸ்டேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருமூர்த்தி வந்துட்டு வெங்கட மாதவியை பயங்கரமாக அடிப்பார் அப்படின்னும் அவங்க அலற சத்தம் ஃபுல்லாக கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல தான் வந்துட்டு போலீஸ்க்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் வந்துட்டு எழும்புது. என்னடா 13 வருஷம் ஒன்றா சந்தோஷமாக எங்கள் குழந்தைங்களோட வாழணும், இப்போ இப்படி பண்ணிட்டாலே எங்கே போனானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி சொல்கிறாரு. ஆனால் இவங்க நெய்பர்ஸ் என்ன இதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு போலீஸாருக்கு அங்கே தான் வந்து சந்தேகம் எழும்புது. இதுவரையுமே நடந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் எங்கெல்லாம் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் குருமூர்த்தியும் கூடவே இருந்திருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ நெய்பர்ஸ் இப்படி சொல்கிறத பார்த்து சந்தேகம் அடைந்த போலீஸார் இது ஒரு சைடில் நடந்துட்டு இருக்கும் பொழுது தான் வந்து போலீஸாருக்கு வந்துட்டு வெங்கட மாதவியோடைய லாஸ்ட் கால் ஹிஸ்ட்ரி மற்றும் லாஸ்ட்டாக அவங்க ஃபோன் எங்கே ஆக்டிவாக இருந்தது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஏரியாவை சுற்றி அந்த இடத்துல தான் வந்துட்டு முக்கியமாக அவங்க வீடு அங்கே தான் வந்துட்டு வெங்கட மாதவியோட ஃபோன் வந்து கடைசியாக ஆக்டிவாக இருந்ததாக வந்து காமிக்கப்படுது. இதனால் வந்து போலீஸார் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லாமல்
உடனே வந்துட்டு குருமூர்த்தி வீடுக்குள்ள போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெங்கட மாதவியுடைய ஃபோன் அங்கே கிடைக்கப்படுது. ஸோ நெய்பர்ஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சியும் போலீஸாருக்கு கிடைச்ச கால் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் மற்றும் வெங்கட மாதவியோட ஃபோன் கடைசியாக ஆக்டிவாக இருந்த இடம் இதெல்லாம் வச்சு எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லாமல் போலீஸார் வந்துட்டு குருமூர்த்தி வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேஷனும் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது வெங்கட மாதவியோட மொபைல் ஃபோன் கிடைச்சிருக்கு. அங்கேருந்து தான் நிறைய திடுக்கிடும் உண்மைகள் வந்து வெளியே வந்திருக்கு. அப்போ போலீஸார் குருமூர்த்தியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது குருமூர்த்தி கிட்ட போட்டு வாங்குறாங்க. எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, நீங்களா வந்து என்ன நடந்ததுன்னு விரிவாக சொன்னீங்கன்னா கம்மியான தண்டனை கிடைக்கும், இல்லைனா வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போலீஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க. ஸோ அப்போ குருமூர்த்தி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வெங்கட மாதவி பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ரொம்ப ஒரு ஜோவியலான பர்சன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அவங்களுக்கு வந்து நிறைய ஆண் நண்பர்கள் இருந்திருக்காங்க. வெங்கட மாதவி வந்து அடிக்கடி அவங்களுடைய ஆண் நண்பர்கள் கூட வந்து பேசுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. குருமூர்த்தி வந்துட்டு ஆர்மி ஒர்க்ல இருக்கும் பொழுது எப்பெல்லாம் வந்துட்டு வெங்கட மாதவிக்கு கால் பண்றாங்களோ அப்பெல்லாம் வந்துட்டு இவங்க வந்துட்டு கால் பிஸின்னு வந்திருக்கு. அதாவது அவங்களுடைய ஆண் நண்பர்கள் கூட விளையாட்டுக்கா டைம் பாஸ்க்கு பேசி இருந்திருக்காங்க. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு குருமூர்த்திக்கு வந்து பயங்கரமா சந்தேகமா ஏற்படுத்தியிருக்கு. ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை நம்மளை ஏமாத்துறாளோ அப்படின்ற ஒரு சந்தேக கோணல்லே வந்து இருந்திருக்கு. இதனாலே பார்த்தீங்கன்னா குருமூர்த்திக்கும் வெங்கட மாதவிக்கும் அடிக்கடி சண்டைகள் நடந்திருக்கு. ஒரு நேரத்தில் ரொம்ப பொசசிவான குருமூர்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இராணுவ வேலையை விட்டுட்டு வந்துட்டு DRDO அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் இதுக்கு வந்துட்டு செக்யூரிட்டியாக வந்து வேலை செய்துட்டு இருந்தார். ஸோ இப்போது குருமூர்த்தி வெங்கட மாதவி அவங்களோட குழந்தைகள் வந்து எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ குருமூர்த்திக்கு வந்து இப்போ வந்து ரொம்பவே நிம்மதியாக இருக்குது மனசு. ஏன்னா மனைவி நம்ம கூட தான் இருக்கா, நம்ம பக்கத்தில் தான் இருக்கும், ஸோ நம்மளை மீறி எதுவும் தப்பாக நடந்துடாது அப்படின்ற ஒரு திருப்தி வந்து அவருக்கு இருந்துச்சு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா வெங்கட மாதவி அவங்க எப்பொழுதும் போல அவங்களுடைய ஆண் நண்பர்கள் கூட பேசி சிரிச்சு சும்மா டைம் பாஸ்க்கு பேசி இருந்திருக்காங்க. இது ஒரு கட்டம்க்கு அப்புறமேட்டு வந்துட்டு பெரிய சண்டையாகவும் வாக்குவாதமாகவும் போயிருக்கு. குருமூர்த்திக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தெரிய ஆரம்பிச்சிருச்சு வெங்கட மாதவி நம்ம என்ன சொன்னாலும் இது நிறுத்த மாட்டா அப்படின்ட்டு. ஸோ குருமூர்த்தி அப்போ என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெங்கட மாதவி எனக்கு, அப்படி இல்லை அப்படின்னா அவளை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிளான் போடுறாரு. முதல்ல அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூடியூப்பில் போயிட்டு க்ரைம் சீன்ஸை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, எப்படி வந்து தடையமே இல்லாமல் கொலை பண்ணுறது, ஒருத்தவங்க இறந்ததே தெரியாமல் இருக்கிறதுக்கு எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் சர்ச் பண்ணியிருக்காரு. மேலும் பாலிவுட் மூவிஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த க்ரைம் பேஸ்ட் இருக்கக்கூடிய மூவிஸ் எப்படிலாம் வந்து பாடி வந்து அழகாக டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பக்காவாக பார்த்துட்டு ஒரு பிளான் போட்டு தான் வந்துட்டு அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணும் அப்படின்றதுக்காக ஜனவரி 16ஆம் தேதி நானும் என் மனைவியும் வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், எங்களுக்குள்ளே நிறைய வாக்குவாதங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் சரி செய்யணும், சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னுடைய பிள்ளைகளை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட மாதவி கிட்ட சொல்லி அவங்களோட பிள்ளைங்களை வெங்கட மாதவியோட அம்மா வீட்டில் விட்டுட்டு வர சொல்லிட்டாரு. வெங்கட மாதவியும் பார்த்தீங்கன்னா இதை கேட்டவனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பா ஒரு வழியாக வந்துட்டு கணவர் திருந்திட்டாரு, அவர் இப்போ புரிஞ்சுக்கிறாரு, நம்மள உட்காந்து பேசி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய தாயார் வீட்டில் விட்டுட்டு வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்கட மாதவிக்கு வந்து தெரியாது இது வந்து குருமூர்த்தி வந்து அவர் கொலை பண்ணுறதுக்காக போட்ட பிளான் அப்படின்றது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, தன்னுடைய கணவர் திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசி இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் குருமூர்த்தி இதுக்கு பின்னாடி அவரை கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்கான் அப்படின்றது வந்துட்டு வெங்கட மாதவிக்கு வந்து தெரியாது. ஸோ போலீஸார் வந்து கேட்டிருக்காங்க, மொபைல் ஃபோன் இங்கே இருக்குது, ஆக்டிவாக இங்கே தான் கடைசியாக முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஸோ குருமூர்த்தி வந்து போலீஸார்கிட்ட கன்ஃபெஷன் பண்ணிட்டு இருக்கான். மேலும் அவனோட ஒய்ஃபை கொலை பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியில் போட்டதா சொல்கிறான். ஸோ இப்போ போலீஸார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியில் போய் தேடுறாங்க, பாடி இல்லை, அதனால திருப்பியும் வராங்க. குருமூர்த்தி கிட்ட எதுக்கு போய் சொல்கிற, அங்கே ஏரியில் பாடி இல்லை, அப்போ எங்கே அப்படின்ட்டு கேட்கும் பொழுது குருமூர்த்தி ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு மனைவியை 13 வருஷம் ஒன்றா வாழ்ந்த மனைவியை இப்படி கொலை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கொடூரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட மாதவியை வந்து கொலை பண்ணியிருக்காரு. அப்போது அந்த கன்ஃபெஷனில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி சம்பவம் அன்னைக்கு, அதாவது வெங்கட மாதவி கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு
அதுக்கு ஒரு 4 நாட்கள் முன்னாடி வந்துட்டு வெங்கட மாதவி மற்றும் பிள்ளைகளை வந்துட்டு வெளியே போயிட்டு வாங்க, டூரிஸ்ட் பிளேஸ் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி வந்து அனுப்பி விட்டுருக்காரு வழிகட்டாயமாக. அவர் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பிளானுக்கு ஒரு ட்ரையலாக இருக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, தெருவில் இருக்குங்க இல்லையா நாய், அந்த நாயை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து அதை கொலை பண்ணியிருக்காரு. நாயை கொலை பண்ணி நாயை துண்டு துண்டாக வெட்டியிருக்காரு. அதோடைய உடல் பாகங்கள்லாம் வெட்டி ஒரு பெரிய குக்கரில் வந்து அந்த உடல் பாகங்கள்லாம் வேக வச்சிருக்காரு. மேலும் அந்த உடல் பாகங்கள் வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சதை இறைச்சி எல்லாமே வந்துட்டு கூழ் மாதிரி ஆகிட்டு எலும்புகள் வந்து இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாயோடைய அந்த கூழ் மாதிரி ஆனது இறைச்சியை வந்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரைனேஜில் ஊற்றிட்டு அந்த எலும்புகளையும் அப்படியே தூக்கி போட்டுடுறாரு. இதே ஃபார்மேட்டில் அவரோட மனைவியை கொலை பண்ணும் வெங்கட மாதவியை அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 16ஆம் தேதி வீட்டில் இருக்கும்படியாகவும் பிரச்சனைலாம் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டும் வந்து கேட்டிருக்காரு. இதை நம்பி அவங்களோட குழந்தைகளை தன்னோட தாயார் வீட்டில் விட்டுட்டு வந்த வெங்கட மாதவிக்கு தெரியாது அன்னைக்கு அவங்க கொடூரமாக இறக்க போகிறாங்க அப்படின்ட்டு. வெங்கட மாதவியும் குருமூர்த்தியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. வார்த்தைகள் விவாதமாக மாற ஆரம்பிக்குது. அவங்களுக்குள்ளே பயங்கரமான சண்டை ஏற்படுது. குருமூர்த்தி பிளான் பண்ண மாதிரியே அவர் வச்சிருந்த ஆயுதம் வச்சு வெங்கட மாதவியை வந்து அடித்து கொலை பண்ணிடுறாரு. மேலும் வெங்கட மாதவியோடைய உடலை வந்து வெட்டி ஃப்ரீசரில் ஹை டெம்பரேச்சர்லேயும் வச்சுருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ரத்தம் வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்காக, ரத்தம் உறைஞ்சிரும் ஹை ஃப்ரீசரில் வச்சா. ஸோ அதனால் வந்து அவர் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, வெங்கட மாதவி உடைய உடலை வந்துட்டு 78 பாகங்களாக வந்துட்டு கட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய ஒரு 10 லிட்டர் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு அந்த கூழை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் தூக்கி போட்டுட்டு வந்திருக்காரு. மேலும் போலீஸார் வந்து கேட்டிருக்காங்க, நார்மலாக ஒரு இறைச்சி வேக வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு இறைச்சி வேக வைக்கும்பொழுது ஒரு ஸ்மெல்லு வரும், இந்த ஸ்மெல்லாம் வரலையா அப்படின்ட்டு கேட்கும்பொழுது இன்னுமே வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்துட்டு குருமூர்த்தி சொல்கிறாரு. அதாவது அவர் ட்ரையல் பார்த்தார் இல்லையா அந்த தெருநாயை வச்சு கொலை பண்ணுறதுக்கு. அப்போ வந்து இந்த தெருநாயை வந்துட்டு குக்கரில் வேக வைக்கும் போது பயங்கர நாத்தம் அடிச்சதுனால, இதே வந்துட்டு வெங்கட மாதவி கிட்ட அப்ளை பண்ணால் அது வந்து ரொம்ப நாத்தம் அடிக்கும் அப்படின்றதுனால வீட்டில் இருந்த சிக்கன் மசாலா பவுடர் எடுத்துட்டு அந்த மாமிசத்தில் அந்த இறைச்சியில் கலந்து குக்கரில் வேக வச்சதாகவும், மேலும் அந்த இறைச்சி கூழானதுக்கு அப்புறமேட்டு அந்த எலும்புகள் இருக்கு இல்லையா, அந்த எலும்புகளை சுத்தியல் வச்சு அடிச்சு நொறுக்கி அது அப்பவும் எலும்புகள் தூளாகாதனால திருப்பியும் மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி அந்த எலும்புகளையும் இறைச்சியும் வந்துட்டு போய் ஏரியில தூக்கி போட்டதாக போலீசார் கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறாரு. மேலும் பாத்தீங்கன்னா போலீசார் வந்துட்டு குருமூர்த்தியை அரெஸ்ட் பண்ணி தீவிர விசாரணையில ஈடுபடுத்திட்டு வராங்க. இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் நீங்க நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க.